வணக்கம் நண்பர்களே. கோர்சஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். போன லெசன்ல நாம ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதோட நேச்சர் மற்றும் ஸ்கோப், அப்புறம் அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் பத்தியெல்லாம் டீடைலா பார்த்தோம். இப்போ இந்த லெசன் 2ல ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜரோட வேலைகள் என்ன, ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்க போறோம். வாங்க லெசனுக்குள்ள போலாம். 2.1 Introduction. போன லெசன்ல ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட நேச்சர் மற்றும் ஸ்கோப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தோம். இந்த லெசன்ல ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜரோட ஃபங்க்ஷன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். கூடவே ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் மற்ற ஃபங்க்ஷனல் ஏரியாஸ்க்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பார்க்க போறோம். 2.2 Financial Management and Other Functional Areas. ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு ஓவரால் மேனேஜ்மெண்ட்டோட முக்கியமான ஒரு பகுதி. இது ஹியூமன் ரிசோர்சஸ், மார்க்கெட்டிங் மற்றும் ப்ரொடக்ஷன் போன்ற பல ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட்ஸோட நேரடியா சம்பந்தப்பட்டது. ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பல மல்டி டைமென்ஷனல் அப்ரோச்சஸை உள்ளடக்கி ஒரு பெரிய ஏரியாவை கவர் பண்ணும். 2.2.1 Financial Management and Economics. மைக்ரோ மற்றும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் போன்ற எக்கனாமிக் கான்செப்ட்ஸ் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சஸோட நேரடியா தொடர்புடையது. இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ், மைக்ரோ மற்றும் மேக்ரோ என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜரோட ஃபங்க்ஷன்ஸோட ரொம்ப நெருக்கமா தொடர்புடையது. ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மணி வேல்யூ டிஸ்கவுண்ட் ஃபேக்டர், எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி போன்ற எக்கனாமிக் ஈக்குவேஷன்ஸையும் பயன்படுத்துது. ஃபைனான்ஷியல் எக்கனாமிக்ஸ்ங்கிறது இப்போ வளர்ந்து வர ஒரு ஏரியா. இது ஃபைனான்ஸ் மற்றும் எக்கனாமிக்கல் ஏரியாஸுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குது. 2.2.2 Financial Management and Accounting. அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ்ல ஒரு பிசினஸ் கன்சர்னோட ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதனால ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அக்கவுண்டிங்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப்பை நாம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். முன்னாடி எல்லாம் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மற்றும் அக்கவுண்டிங் ரெண்டையும் ஒரே டிசிப்ளினா தான் பார்த்தாங்க. அப்புறம் இது ஃபைனான்ஸ் மேனேஜருக்கு டிசிஷன்ஸ் எடுக்க ரொம்ப உதவியா இருந்ததால மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்னு ஒன்னா மெர்ஜ் ஆச்சு. ஆனா இப்போதைய நாட்கள்ல ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மற்றும் அக்கவுண்டிங் டிசிப்ளின் ரெண்டும் தனித்தனியா இருந்தாலும் ஒன்னோட ஒன்னு இன்டர் ரிலேட்டட் ஆனது. 2.2.3 Financial Management and Mathematics. ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட நவீன அப்ரோச்சஸ் நிறைய மேத்தமேட்டிக்கல் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் மற்றும் டெக்னிக்ஸை பயன்படுத்துது. இதுக்கு ஈகானோமெட்ரிக்ஸ்னு இன்னொரு பேரும் இருக்கு. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, டிஸ்கவுண்ட் ஃபேக்டர், டைம் வேல்யூ ஆஃப் மணி, பிரசன்ட் வேல்யூ ஆஃப் மணி, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ், டிவிடெண்ட் தியரிஸ், ரேஷியோ அனாலிசிஸ் மற்றும் ஒர்க்கிங் கேபிட்டல் அனாலிசிஸ் போன்றவைகள் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் துறையில மேத்தமேட்டிக்கல் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் மற்றும் டெக்னிக்ஸா பயன்படுத்தப்படுது. 2.3 Functions of a Finance Manager. ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜரோட வேலைகள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். 1. டிசைடிங் த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னா ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்றதுக்கு தேவையான வெவ்வேறு செக்யூரிட்டிஸோட கைண்ட் மற்றும் ப்ரொபோர்ஷன். எவ்வளவு ஃபைனான்ஸ் தேவைன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான செக்யூரிட்டிஸை ரேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணணும், எந்த வகையான செக்யூரிட்டிஸை பயன்படுத்தணும், எந்த விகிதத்துல பயன்படுத்தணும்னு எடுக்கிற இந்த டிசிஷன் ஒரு என்டர்பிரைஸோட ஷார்ட் டேர்ம் மற்றும் லாங் டேர்ம் ஃபைனான்ஷியல் பிளானிங்கை பாதிக்கும் ஒரு முக்கியமான டிசிஷன் ஆகும். 2. ப்ராப்பர் கேஷ் மேனேஜ்மெண்ட். கேஷ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜரோட இன்னொரு முக்கியமான வேலை. அவர் வெவ்வேறு நேரத்துல தேவையான கேஷ் நீட்ஸை ஆக்சஸ் பண்ணி அதுக்கு ஏற்ப அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். கேஷ் மேனேஜ்மெண்ட் அப்படி இருக்கணும்னா கேஷ் ஷார்ட்டேஜும் வரக்கூடாது, அதே சமயம் ஐடில் கேஷும் இருக்கக்கூடாது. கேஷ் ஷார்ட்டேஜ் இருந்தா என்டர்பிரைஸோட கிரெடிட் வொர்த்தினஸை பாதிக்கும். அதே போல பிசினஸ்ல ஐடில் கேஷ் இருந்தா அது சரியா பயன்படுத்தப்படலன்னு அர்த்தம். 3. இம்ப்ளிமெண்டிங் ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல்ஸ். ஒரு எஃபிஷியன்ட் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நிறைய கண்ட்ரோல் டிவைசஸை பயன்படுத்த உதவும். அவைகள் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், பட்ஜெட்டரி கண்ட்ரோல்ஸ், பிரேக் ஈவன் அனாலிசிஸ், காஸ்ட் அனாலிசிஸ், ரேஷியோ அனாலிசிஸ், காஸ்ட் மற்றும் இன்டர்னல் ஆடிட். இதெல்லாம் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை இவாலுவேட் பண்ணவும் தேவையான கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கவும் உதவும். 4. ப்ராப்பர் யூஸ் ஆஃப் சர்ப்ளஸஸ். சர்ப்ளஸை பயன்படுத்துறது ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல ஒரு முக்கியமான ஃபேக்டர். எக்ஸ்பான்ஷன் மற்றும் டைவர்சிஃபிகேஷன் பிளான்ஸ்க்கு அப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸோட இன்ட்ரெஸ்டை பாதுகாக்கவும் சர்ப்ளஸஸை கவனமா பயன்படுத்துறது ரொம்ப அவசியம். 5. டு என்ஷூர் சப்ளை ஆஃப் ஃபண்ட்ஸ் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷனோட எல்லா பகுதிகளுக்கும் தேவையானப்ப ஃபண்ட்ஸ் கிடைக்குதான்னு உறுதி பண்றது ஒரு முக்கியமான ஃபைனான்ஸ் ஃபங்க்ஷன். இது ஆர்கனைசேஷனோட ஆக்டிவிட்டிஸ் சுமூகமா நடக்கிறதுக்கு உதவும். 6. இவாலுவேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ். ஆர்கனைசேஷன்ல இருக்கிற வெவ்வேறு யூனிட்ஸோட ஃபைனான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை அப்பப்ப இவாலுவேட் பண்ணி ஃபைனான்ஷியல் பாலிசியில ஏதாவது ஃபால்ட் இருந்தா அதை கண்டுபிடிச்சு தேவைப்பட்டா சரியான நேரத்துல சரி செய்யும் நடவடிக்கைகளை எடுக்கணும். 7. டு நெகோஷியேட் வித் பேங்கர்ஸ், ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் அதர் சப்ளையர்ஸ் ஆஃப் கிரெடிட். பேங்கர்ஸ், ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மற்றும் மற்ற சப்ளையர்ஸ் ஆஃப் கிரெடிட் எல்லாம் ஃபண்ட்ஸோட வெவ்வேறு சோர்சஸ். கம்பெனி அவங்க கிட்ட நெகோஷியேட் பண்ணி மிகவும் ஃபேவரபிள் டேர்ம்ஸ்ல ஃபண்ட்ஸை பெறுறது அவசியம். 8. டு கீப் ட்ராக் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கொட்டேஷன்ஸ் அண்ட் பிஹேவியர் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பிரைசஸ். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கொட்டேஷன்ஸ்ங்கிறது மொத்த எக்கானமியோட பேரோமீட்டர் மாதிரி. ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு கண் வச்சு பார்த்தா ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜர் பிசினஸ் என்டர்பிரைஸோட ஃபைனான்ஸ் பாலிசியை இன்னும் எஃபெக்டிவ்லியா பிளான் பண்ண முடியும்.
ஆர்கனைசேஷன் ஆஃப் த ஃபைனான்ஸ் ஃபங்க்ஷன். ஒரு ஃபார்ம் அதோட ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் மற்றும் ஆர்கனைசேஷனுக்கு சரியான கவனம் கொடுக்கணும். ஃபைனான்ஷியல் டேட்டா காணாம போயிட்டாலோ அல்லது தவறா இருந்தாலோ ஒரு ஃபார்ம்க்கு எப்ப வேணும்னாலும் வரும் பெரிய ப்ராப்ளம்ஸை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்க முடியாம போகலாம். ஃபைனான்ஸ் ஃபங்க்ஷனோட ஆர்கனைசேஷன் ஒவ்வொரு கம்பெனிக்கும் அதோட தேவை மற்றும் ஃபைனான்ஷியல் ஃபிலாசபியை பொறுத்து மாறும். ஒரு பெரிய ஆர்கனைசேஷனோட ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன் சார்ட் கீழே கொடுத்திருக்காங்க. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட தலைவர் தன்னோட வேலைகளை 2 டியூட்டிஸ் மூலமா செய்வாரு. 1 கண்ட்ரோலர், 2 ட்ரெஷரர். கண்ட்ரோலர் ஃபார்மோட அசெட்ஸை மேனேஜ்மெண்ட் மற்றும் கண்ட்ரோல் பண்றதுக்கு பொறுப்பு. அவரோட வேலைகள்ல அக்கவுண்டிங் மற்றும் ஃபைனான்ஷியல் பாலிசிஸை உருவாக்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது, ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் தயார் பண்றது, இன்டர்னல் ஆடிட்டிங்கை வழிநடத்துறது, பட்ஜெட்டிங், இன்வென்டரி கண்ட்ரோல், டாக்ஸஸ் போன்றவை அடங்கும். ட்ரெஷரர் முக்கியமா ஃபார்மோட ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்றதுக்கு பொறுப்பு. அவரோட வேலைகள்ல ஃபைனான்ஷியல் நீட்ஸை ஃபோர்காஸ்ட் பண்றது, கேஷ் ஃப்ளோவை அட்மினிஸ்டர் பண்றது, கிரெடிட்டை மேனேஜ் பண்றது, செக்யூரிட்டிஸை ஃப்ளோட் பண்றது, ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ரிலேஷன்ஸை மெயின்டைன் பண்றது, அப்புறம் ஃபண்ட்ஸ் மற்றும் செக்யூரிட்டிஸை பாதுகாக்கிறது அடங்கும். 2.3.1 Functions of Controller. 1 பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு பகுதியா ஆபரேஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பிளானை உருவாக்கி அதை கோஆர்டினேட் பண்ணி அட்மினிஸ்டர் பண்றது. இந்த பிளான் பிசினஸ்ல எவ்வளவு ஃபைனான்ஸ் தேவை, ப்ராஃபிட் பிளானிங், கேபிட்டல் இன்வெஸ்டிங் மற்றும் ஃபைனான்சிங்கான ப்ரோக்ராம்ஸ், சேல்ஸ் ஃபோர்காஸ்ட்ஸ் மற்றும் எக்ஸ்பென்ஸ் பட்ஜெட்ஸ் போன்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். 2 ரிப்போர்ட்டிங் அண்ட் இன்டர்பிரட்டிங். ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸை ஆப்பரேட்டிங் பிளான்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட்ஸோட ஒப்பிட்டு ஆபரேஷன்ஸோட ரிசல்ட்ஸை மேனேஜ்மெண்ட்டோட எல்லா லெவல்ஸ்க்கும் மற்றும் பிசினஸோட ஓனர்ஸ்க்கும் ரிப்போர்ட் பண்ணி இன்டர்பிரட் பண்றது. 3 டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்ஸ் பாலிசிஸ் மற்றும் ப்ரொசீஜர்ஸை உருவாக்கி அட்மினிஸ்டர் பண்றது. 4 கவர்மெண்ட் ரிப்போர்ட்டிங். கவர்மெண்ட் ஏஜென்சிஸுக்கு ரிப்போர்ட் தயார் பண்றதை சூப்பர்வைஸ் அல்லது கோஆர்டினேட் பண்றது. 5 ப்ரொடெக்ஷன் ஆஃப் அசெட்ஸ், இன்டர்னல் கண்ட்ரோல், இன்டர்னல் ஆடிட்டிங் மற்றும் சரியான இன்சூரன்ஸ் கவரேஜை உறுதி செய்வது மூலமா பிசினஸ் அசெட்ஸை பாதுகாப்பது. 6 எகனாமிக் அப்ரைசல். எகனாமிக் மற்றும் சோஷியல் ஃபோர்ஸஸையும் கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸையும் அது பிசினஸை எப்படி பாதிக்கும் என்பதையும் அப்ரைஸ் பண்றது. 2.3.2 Functions of Treasurer. 1 ப்ரொவிஷன் ஆஃப் ஃபைனான்ஸ். பிசினஸ்க்கு தேவையான ஃபைனான்ஸை வழங்குவதற்கான ப்ரோக்ராம்ஸை உருவாக்கி எக்ஸிக்யூட் பண்றது. இது ப்ரொக்யூர்மெண்ட்டை நெகோஷியேட் பண்றது மற்றும் தேவையான ஃபைனான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸை மெயின்டைன் பண்றது அடங்கும். 2 இன்வெஸ்டர் ரிலேஷன்ஸ். கம்பெனியோட செக்யூரிட்டிஸ்க்கு போதுமான மார்க்கெட்டை உருவாக்கி மெயின்டைன் பண்றது, அப்புறம் இன்வெஸ்டர்ஸோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது. 3 ஷார்ட் டேர்ம் ஃபைனான்சிங். கம்பெனியோட கரண்ட் போரோவிங்ஸுக்கு மணி மார்க்கெட்ல போதுமான சோர்சஸை மெயின்டைன் பண்றது. 4 பேங்கிங் அண்ட் கஸ்டடி. பேங்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸை மெயின்டைன் பண்றது, கம்பெனியோட பணம் மற்றும் செக்யூரிட்டிஸை வாங்கி பாதுகாத்து செலவு பண்றது. 5 கிரெடிட் அண்ட் கலெக்ஷன்ஸ். கிரெடிட் வழங்குவதையும் கம்பெனியோட அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள்ஸை கலெக்ட் பண்றதையும் வழிநடத்துறது. 6 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். கம்பெனியோட ஃபண்ட்ஸை தேவைக்கேற்ப இன்வெஸ்ட் பண்றது, வெவ்வேறு இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு பாலிசிஸை உருவாக்கி கோஆர்டினேட் பண்றது. 7 இன்சூரன்ஸ். தேவைக்கேற்ப இன்சூரன்ஸ் கவரேஜை வழங்குறது. 2.3.3 அதர் ஃபங்க்ஷன்ஸ், மற்ற வேலைகள். 1 ஃபைனான்ஷியல் ஃபோர்காஸ்டிங் அண்ட் பிளானிங். ஒரு பிசினஸோட ஃபைனான்ஷியல் ரிக்வயர்மெண்ட்ஸை அவர் எஸ்டிமேட் பண்ணணும். 2 அக்விசிஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். இது ஃபண்டை பெற பொருத்தமான சோர்ஸை செலக்ட் பண்றது. 3 இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கிற சேனல்ஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 4 ஹெல்பிங் இன் வேல்யூவேஷன் டிசிஷன்ஸ். மேனேஜ்மெண்ட்டுக்கு வேல்யூவேஷன், பங்குகள், கடன் பத்திரங்களை மதிப்பிடுதல், டிசிஷன்ஸ்ல உதவி பண்றது. 5 மெயின்டைன் ப்ராப்பர் லிக்விடிட்டி. லிக்விட் அசெட்ஸ்க்கான தேவையை டிட்டர்மைன் பண்ணி ஃபண்ட்ஸ் பற்றாக்குறை இல்லாம அவற்றை அரேஞ்ச் பண்ணணும். Summary. ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எந்த ஆர்கனைசேஷன்லையும் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். இது மார்க்கெட்டிங், ஹியூமன் ரிசோர்சஸ், ப்ரொடக்ஷன் மற்றும் சிஸ்டம்ஸ் போன்ற மற்ற ஃபங்க்ஷனல் ஏரியாஸோட நேரடியா சம்பந்தப்பட்டது. இது எகனாமிக்ஸ் மற்றும் அக்கவுண்டிங் ஓடவும் தொடர்புடையது. இந்த லெசன்ல ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜரோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம். நண்பர்களே, லெசன் 2ல ஃபைனான்ஸ் ஃபங்க்ஷன் பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜர் என்னென்ன வேலைகள் பண்ணுவார், அப்புறம் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த லெசன்ல சோர்சஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் பத்தி பார்க்க போறோம். மறக்காம நம்ம கோர்சஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.